வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நிஃப்டியோட டெய்லி கேண்டில் தான் பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே இறங்கியிருக்கு. இதுக்கு மேலே கீழே இறங்குமா இல்லை மேலே போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம் மாற்றிக்குவோம். இதில் பாருங்கள், ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா பேரிஸ் ஃப்ளாக். அந்த ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் பண்ணியும் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்னையோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாவே மார்க்கெட்டு நல்ல ஒரு செல்லிங்க்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு மேலே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இதில் பைசெல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படல. மார்க்கெட்டை பற்றின என்னோட புரிதலை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட அனலைஸ் படியும் ஓகே சரியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. இதில் சொல்லக்கூடிய சப்போர்ட் ரெசன்ஸு இல்லை என்னுடைய வியூஸு இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. உங்களுக்கு வரக்கூடிய லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ நானும் இந்த சேனலில் பொறுப்பு இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் பர்சனல் ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ஓனாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன் வந்தது அப்படின்னா, அப்சைடு வந்ததுன்னா, அதாவது ஒரு கொடி கம்பத்தில் கொடி தலைகளாக பறக்கிற மாதிரி இன்வெர்டர் பேரிஸ் ஃப்ளாக். இந்த கொடி கம்பம் அப்படிங்கிற இந்த கம்பம் இருக்கு இல்லைங்களா, இதை தான் அப்படியே நீங்கள் டார்கெட்டாக கீழே இறக்கி வைக்கணும். இங்கே பிரேக் ஆகுதுன்னா அது என்ன ரேஞ்சோ அதே தான் கீழே டார்கெட். அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 754 பாயிண்ட் இந்த ஹை டு லோ. இங்கேருந்து வச்சிங்கன்னா அதே 750 பாயிண்ட்டு இந்த 22,900 அப்படிங்கிற லெவல் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதே 750 பாயிண்ட்டுங்கும்போது எங்கே வருது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கேப்பும் இருக்குது. இது டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஒரு கேப். இந்த கேப்பு இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இது அடுத்த சில நாட்கள் நடக்கலாம், நாளைக்கே நடந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. மார்க்கெட்டு இப்போ நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. தொடர்ந்து கீழே வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குனாலும் சின்ன சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்து வரலாம். நாளை இன்னையோட லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய லெவல் 23,450 430. இந்த லெவல் வந்துட்டு சின்னதாக ஒரு புல் பேக் திரும்ப இன்னையோட லோவை போய் டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கலாம். இல்லைன்னா 23,600 அப்படிங்கிறது இன்னையோட மிட் பாயிண்ட் லெவல். இதையும் டச் பண்ணிட்டு கீழே இறங்கலாம். அது எப்பவுமே மாறிட்டு ஒரு சின்ன சின்ன புல் பேக் கொடுத்து தான் கீழே இறங்கும். இன்னையோட லோவை கட் பண்ணால் மட்டும் அடுத்தடுத்த லெவல் வரலாம். இங்கே ஒரு சப்போர்ட் தான் மேலே அப்சைடு போகலாம். ஓகேங்களா? ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த 23,000 தோறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் டேட்டாவும் காமிச்சிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்டில் பாருங்கள், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் இதில் பார்த்தீங்கன்னாலும் 23,000 அப்படிங்கிற லெவல் இருக்குது. 24,000 இருக்குங்க. அதாவது மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைடு டவுன் சைடு மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். அதாவது வரக்கூடிய நாட்களில் இந்த ரேஞ்சு 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அது நாளைக்கே ஒரே நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. பார்ப்போங்க நாளைக்கு எந்த மாதிரி நடக்குதுன்னு. இத்தனையும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சாதாரணமாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மார்க்கெட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. பார்க்கலாம் நாளைக்கு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. நாளைக்கு அநேகமாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆக வாய்ப்பு அதிகம். கேப் டவுன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே வருதா இல்லை அங்கேருந்து அப்சைட் ரெக்கவர் ஆகிட்டு புல் பேக் போயிட்டு கீழே வருதா அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருந்தோம், நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்லாம் பார்ப்போம். இது பாருங்கள், நேற்று ஒரு RSI டைவர்சன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஆனால் RSI பாருங்கள் அப்சைடு போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அப்போ நாளைக்கு அப்சைடு போகுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. டெய்லி கேண்டலில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட கேண்டல் முடிஞ்சிருக்குங்க. அப்படின்னா இந்த இடத்துல அப்சைடு போகணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அப்சைடு போகிற மாதிரி காமிச்சிருக்கே தவிர இந்த இடத்துல எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க, கால் சைட்லேயே புட் சைட்லேயே எதை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தை கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதே போல் இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி காலையில் பார்த்தீங்கன்னா 6 வெறும் 15 பாயிண்ட் தான் நெகட்டிவ்னு காமிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:08 மணிக்கெல்லாம் 110 பாயிண்ட் 120 பாயிண்ட் கேப் டவுன் காமிச்சது. அதே போல் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனது பாருங்க, வெறும் 15 பாயிண்ட் எத்தனை மணிக்கு 5:30 மணிக்கு போட்டிருக்குங்க. 15 பாயிண்ட் மட்டுமே கேப் டவுன் காமிச்சது. அதுக்கடுத்ததாக பாருங்கள் 120 பாயிண்ட் கேப் டவுன்.
6:45 7 மணிக்கெல்லாம். அதுக்கடுத்தா பாருங்க நம்ம முக்கியமாக ஸ்ட்ராங் சப்போர்ட் இது அப்படின்னு சொல்லி போடுறேன். இன்னைக்கு ஓப்பன் ஆனது அந்த கேப் டவுனில் அங்கே தான் ஓப்பனே ஆனிச்சு மார்க்கெட். அதே நேரத்தில் குருடாயில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சார் நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் தான், குருடாயில் சி ஹோல்டிங் வச்சுட்டு இருக்கேன், அதை அப்படி ஹோல்டிங் வைக்கலாம் சார் கேட்டிருந்தாரு. என்னோட வியூ மார்க்கெட்டு அப்சைடு போக தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் 700 பாயிண்ட் கேப் அப் குருடாயில் இன்னைக்கு காலையிலேயே. அந்த நண்பர் நல்லா அருமையான ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணார். காலையிலேயே நல்ல அருமையான ப்ராஃபிட். இப்போ இது வரலும் போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எது வரலும் போயிருக்குன்னு பாருங்கள். இது லெவல்ஸ் பாருங்கள், 8300, 8560, 8860. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 8500 பாருங்க, 9026 வரலாம் ஹை போயிடுச்சு. ஓகேங்களா, சொன்ன லெவல்ஸ் எல்லாம் ரீச் ஆயிடுச்சுங்களா. இன்னைக்கு அந்த நண்பர் நல்ல அருமையான ஒரு ப்ராஃபிட்டை காலையிலேயே நல்ல ஒரு கேப் அப் இருக்கும்போது நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணார். அதுக்கடுத்தது பாருங்கள் நம்ம சொன்ன லெவலில் தான் ஓப்பனே ஆனிச்சு மார்க்கெட்டு. அதுக்கடுத்தது பாருங்கள் இங்கே லோயர் ஹை லோயர் லோன்னு வந்தால் தான் மார்க்கெட்டு டவுன் சைடுன்னு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இதை பிரேக் பண்ணிக்கல வந்தால் வரலாம். ஆனால் லேசாக பிரேக் பண்ணது, அந்த லோவை கட் பண்ணாமைய ஹையரே ஹையர்லோடு தான் மார்க்கெட் போயிட்டு இருந்தது. இதே நேரத்தில் நம்ம கால் ஆப்ஷனில் நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்ததுன்னு. ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே பாருங்கள் 47 பாயிண்ட் ப்ராஃபிட். நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர் பை செல் மட்டுமே இல்லாமல் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் அத்தனையும் அமைச்சிடும். டவுன் சைடு வரக்கூடிய மார்க்கெட்டில் எல்லா கேண்டலும் ரெட்டாக இருக்கும். அப் சைடு போகக்கூடிய கேண்டல் அத்தனையுமே க்ரீனாக இருக்கும். ஆனால் நார்மல் மார்க்கெட்டில் ரெட்டு க்ரீன் தான் அப் சைடு டவுன் சைடு எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம்னா டவுன் சைடு வரது அத்தனையும் ரெட்டு, அப் சைடு போகிறது எல்லாமே க்ரீன் கேண்டில். இதில் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் எந்தெந்த டைம் ஃப்ரேம் புல்லிஸ் பேரிஸ்ன்னு அதுலேயும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஹை கேண்டல் கேண்டிலும் இருக்குது. சென்செக்ஸில் பாருங்கள், இதில் கால் ஆப்ஷன் மட்டுமே பாருங்கள் 236 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே நேரத்தில் பாருங்கள் இங்கே புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் போகும்போது என்னோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் 295 அப்படின்ட்டு. இதில் நான் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல, ஆனால் இந்த சைடு போக வாய்ப்பு இருக்குன்னு ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நான் போட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே புரியும் இது எதுக்காக புட் ஆப்ஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு. 295 அதுக்கு அடுத்தது எது வரலும் போயிருந்தது அப்படின்னு பாருங்க. இப்போ 381ங்களா, அதுக்கு அடுத்து கடைசி வரலும் பாருங்க. இதே நேரத்தில் நம்ம நிஃப்டிலையும் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. இதில் பாருங்க 408, இதில் பாருங்க 483. அதுக்கு அடுத்ததான் பாருங்க அடுத்தடுத்த லெவல்ஸ் 553 போட்டிருக்கேன். கடைசி வரல எவ்வளோ தூரம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் போட்டே வரதை பார்த்து சில நண்பர்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வியூஸ் போட்டுக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருங்க. பாருங்கள் 545 வரலும் போயிருக்கு. 261 போட்டது பாருங்கள் 545, 560, 574, 578 எனஃப். இதுதான் என்னோட டார்கெட் எனஃப்னு சொல்லி போட்டிருக்கேன். 578 வரலும் சென்செக்ஸ் போயிருக்கு. அதுக்கடுத்தா பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஹையர் லோன் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்தா பாருங்க திரும்ப கால் சைடில் ஒரு 60 பாயிண்ட் ஒன்று, ஒரு 39 பாயிண்ட் ஒன்று நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து கால் சைடில் பாருங்க என்ட்ரி கிடைச்சோன்னு போட்டிருக்கேன் 286. நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரைக்கும் எல்லா மார்க்கெட்டுமே சொல்லிட்டாங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, அதே போல் கமாடிட்டி, குருடாயில், கோல்டு, நேச்சுரல் கேஸு, ஃபாரஸ்ட் ட்ரேடிங் அப்படின்னு அத்தனைக்குமே சூட் ஆகும். அத்தனைக்குமே அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள் கோல்டு சார்ட்டு. அதுக்கடுத்ததாக பாருங்கள் நிஃப்டி எந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டே இருக்கு. இது தெரியும். இது மொபைலில் பார்த்து மார்க்கெட் நல்ல செல்லிங் ப்ரெஷரில் கீழே வரும்போது இது நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு பாருங்க. இந்த கேண்டில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் பாதி கேண்டில் வந்துட்டு போது என்ன போட்டுவிட்டாங்க. இதில் தெரியுதுங்களா 243 போட்டது. அதுக்கு அடுத்த தொடர்ந்து மார்க்கெட் பாருங்க எந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷரோட கீழே இறங்கி இருக்குன்ட்டு. இதில் நல்ல ஒரு அருமையான ப்ராஃபிட் கிடைச்சது. இதில் பாருங்க 71 பாயிண்ட் புட் ஆப்ஷனில் 1 மினிட் கேண்டில் தான் 71 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு, எத்தனை ட்ரேட் கிடைச்சது, இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க
நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் மட்டுமே சொன்ன கருத்துக்கள்லாம் தனியாக ஒரு வீடியோ நிச்சயமாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே அவங்க சொன்ன கருத்துக்கள் தான். சும்மா 1 2 வேணா சின்னதாகிறத உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், கேளுங்க. இப்போ அவங்களுக்கு சார் உங்கள் இண்டிகேட்டர் வந்து வேறு லெவல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக நான் ட்ரேட் எதுவும் எடுக்கல, வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது சார் எல்லாமே. பாருங்கள், கால் சைடு காலையில் இண்டிகேட் பண்ணது பார்த்துக்கோங்க, செம்ம பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. சார் வணக்கம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணுன்னே தெரியலை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இதை வந்து நம்ம மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார், ரியலி யூ ஆர் கிரேட் சார், ரியலி. ஏதாவது எல்லாமே ப்ளே பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். என் ஒய்ஃபு ட்ரேடிங்னா என்ன சார், என் ஒய்ஃபு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது. அதாவது ஷேர் மார்க்கெட்னா அவங்களுக்கு அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானா இதுதான் இப்படின்னு சொல்லி இப்போ பேப்பர் ட்ரேடிங்லேயே எடுத்து பார்த்தாங்க. நம்ம இண்டிகேட்டர் உதவியோட பேப்பர் ட்ரேடிங்கில் என்றைக்குமே லாஸ் பண்ணவில்லை. எனக்கோ ஒரு நாள் 2 நாளோ என்றைக்கோ லாஸ் பண்ணியிருக்காங்க பேப்பர் ட்ரேடிங்கில். இப்போ அவங்களுக்கே தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நானே ஆப்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு. இன்னும் பேப்பர் ட்ரேடிங் நல்லா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிகேட்டர் உதவினால தான் நல்லா கற்றுக்கிருக்காங்க. நான் டைம் கிடைக்கும் போது சின்ன ப்ராஃபிட்டு, அதான் ஒரு நாளைக்கு பர்சன்டேஜ் 2000 வந்தோன்னே வெளியே வந்தது. ப்ராஃபிட்டோ லாஸோ 10%, 10,000 1000, அதோட நம்ம ட்ரேடு முடிச்சிடும். எல்லாம் நம்ம இண்டிகேட்டர் இது நடத்தேன். அதான் சொல்கிறீங்களா, நீங்கள் உங்கள் இண்டிகேட்டரு நீங்கள் எல்லாமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கமே தலை வச்சு பார்ப்பாங்க. சார் வணக்கம். சரி, ஓகேங்க. இது இன்னும் நிறைய பேர் ப்ளே பண்ணால் ஏகப்பட்ட டைம் ஆயிரும். இதுலேயே தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு நண்பர் பாருங்க, அவர் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரும் நான் டெய்லியுமே நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் அவரோட மனைவிக்கும் இண்டிகேட்டரை சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி பை வந்தால் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், இது வரலாம் டார்கெட் வைக்கணும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க வச்சு இப்போ ப்ராக்டிஸ் எடுத்து பேப்பர் ட்ரேட் மட்டுமே பண்ணுறாங்க. இதுவரை அவங்களுக்கு ஸ்டாப் லாஸே அடிக்கலை. ஏதோ 1 2 தான் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் கூட அவங்க டார்கெட் தான் நிறைய போகுது. இப்போ அவங்களே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம இண்டிகேட்டர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரோட கருத்துலாம் நிறைய இருக்குது. அவங்க அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இதில் பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன ட்ரேடு கிடச்சிது, எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிதுன்னு பாருங்கள். ஒரு 47 பாயிண்ட் ஒன்று. அடுத்தது பாருங்கள் 261 பாயிண்ட் சென்செக்ஸில் போட்டுருந்தீங்களா, அது அடுத்து 34 பாயிண்ட் நிஃப்டி, 60 பாயிண்ட், 39 பாயிண்ட், அடுத்தது 71 பாயிண்ட், அப்புறம் 54 பாயிண்ட், அப்புறம் ஒரு 3 ட்ரேடு ஸ்கால்பி மாதிரி பண்ணதில் ஒரு 54 பாயிண்ட். அப்படி ஒவ்வொரு லாட் எடுத்திருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட், இல்லை ஒரு 10 லாட் இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது எல்லாமே நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் குரூடாயில் பை காமிச்சோன்னா எத்தனாவது டார்கெட், 8வது டார்கெட் வரல போயிருக்குங்க, அதை போட்டிருக்குங்க. இதில் பாருங்கள் குரூடாயில் ஆப்ஷன் 200 பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். என்ட்ரி பாருங்கள் 585 இருக்குது. 8வது டார்கெட்டு 1:6 786 வரலும் போயிருக்கு ஹை. 200 பாயிண்ட் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி ஒன்று வரும். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் தேவை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.